மற்ற விளக்குகளை ஏற்ற நீ ஒரு விளக்காயிரு. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கைங்கிற பயணத்தில் எப்பொழுதுமே நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது செய்துட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் நல்லது செய்துட்டே இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குங்கிறது தான் உண்மை. மற்றவங்களை வாழ வைக்கணும் அப்படின்னா உங்களை நீங்கள் சரியாக வச்சுக்கணும். அப்படி நீங்கள் சரியாக வச்சுக்காத போது உங்களுடைய வாழ்க்கையவே நீங்கள் சிறப்பாக நடத்தி செல்ல முடியாதுங்கிறது தான் உண்மை. மற்றவங்களுக்காக எப்பவுமே வாழணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கணும். அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் உங்களுக்காக மட்டுமல்லாமல் பிறருக்காகவும் உழைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கணும். அப்படி இருந்துட்டு இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான இடையூறுகளும் உங்களுக்கு வராது. அது எப்படி என்ன சம்பாதிச்சாலும் எனக்கே பத்த மாட்டேங்குது, மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. உங்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை எப்போவுமே 8 மணி நேர உழைப்பு இருந்தால் போதும். அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, மற்றவங்களை வாழ வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்போவுமே பிரகாசமாக இருக்குங்கிறத உண்மை. இருக்கிறத மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷத்தோடு இருக்குங்கிறத உண்மை. அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு எண்ணத்தை வச்சு வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக இருக்காது. வாழ்க்கைங்கிறது ஒரு அற்புதமான விஷயந்தான். அந்த அற்புதத்தை எப்பொழுதுமே சிறப்பாக வச்சுக்க நீங்கள் முயற்சி செய்யணும். முயற்சிங்கிறது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கணும். அந்த முயற்சியால் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்லும். அதே நேரத்தில் முயற்சியோட திறமையும் பயன்படுத்திட்டு அந்த திறமைகளை மற்றவர்களுக்காக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய சந்ததிகளும் எப்போவுமே சிறப்பாக இருப்பாங்க. வாழ்க்கைங்கிறது எப்போவுமே இனிமையாக இருக்கணும். அந்த இனிமையான வாழ்க்கை தான் மனித வாழ்க்கைக்கு ரொம்ப அற்புதம்னு சொல்ல முடியும். அப்படி இனிமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும். தியாக மனப்பான்மை உள்ளவங்களாக இருக்கணும். மற்றவங்களை வாழ வைக்கணுங்கிற எண்ணம் உடையவர்களாக இருக்கணும். அப்படி நீங்கள் இருந்தால் இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு சக்தி உருவாகும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தனித்துவமான ஒரு சக்தியை கொடுக்கும். ஆகையால் எப்பொழுதுமே மற்றவர்களை வாழ வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் உழைப்பை கொஞ்சம் தியாகம் செய்யணும். அந்த உழைப்பை தியாகம் செய்யும்போது உங்களுக்கு நிறைய சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷம்தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். சந்தோஷம் கிடைக்கல அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தில் மனிதர்கள் எத்தனையோ பேர் வாழ்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அது மற்றவங்களை வாழ வைக்கும்போது மட்டுமே சந்தோஷம் கிடைக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தாலோ அல்லது அமைந்தாலோ நீங்கள் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேணும் அப்படிங்கிறது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு செய்யணுங்கிற வாய்ப்பை நீங்களே உருவாக்கிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே சிறப்பான
சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கைங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதில் பிறருக்காக வாழும்போது மீண்டும் அற்புதமாக மாறுகிறது. நன்றி.